இந்து கோயில்களுக்கு எதிராக இந்துக்களுக்கு மத்தியில் வெறுப்புணர்வை தூண்டி கோயில் ஹராம் என கூவித் திரியும் செக்கு சந்திரா இப்போது இந்துக்களின் தீரா பகைக்கு ஆளாகியுள்ளார். வீண் பிரபலத்துக்காகவும் இப்படி சுயநல பேய் பிடித்து ஆடும் இவரின் இல்லத்தை அண்மையில் ஒரு மர்ம கும்பல் தாக்கியிருப்பதாக செக்கு சந்திரா ஆன்லைனில் புலம்பியிருந்தார். வீட்டின் கண்ணாடிகள் உட்பட வீட்டின் முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனத்தின் கண்ணாடிகளும் உடைக்கப்பட்டிருப்பதாக அவர் காணொலியில் நியாய தீர்ப்பு கேட்டு புலம்பியிருந்தார். அதோடு அம்மா தாயே என்கிற ரேஞ்சுக்கு காணொலியை பதிவேற்றியதுடன் இதை சரி செய்வதற்கு தனக்கு நிதி உதவி அளிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். இதனை அடுத்து நிதி உதவி அளிப்பது மட்டுமின்றி அவருடைய பாதுகாப்பிற்காக வீட்டில் சிசிடிவி அமைக்கவும் இஸ்லாமிய அமைப்புகள் முன்வந்திருப்பதாகவும் வலைத்தளத்தில் செய்திகள் பரவுகின்றன. இந்நிலையில் இன்று அதிகாலை 3 மணி அளவில் அடையாளம் காணப்படாத கும்பல் ஒன்று செக்கு சந்திராவின் வாகனங்களை தீயிட்டு கொளுத்தி உள்ளதாக சிசிடிவி காணொலியை செக்கு சந்திராவின் ஆதரவாளரான ஃபிர்டவுஸ் வோங் வெளியிட்டுள்ளார். பூச்சோங் தமான் கின்றாரா குடியிருப்பு பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 3 வாகனங்கள் தீயில் கருகியதாகவும் எந்தவொரு உயிர் சேதமும் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செகு சந்திராவின் வாகனங்கள் எரியும்படியான காணொலிகளை வெளியிட்ட ஃபிர்டவுஸ் வோங் காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஆதாரங்கள் காணொலியில் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். செகு சந்திரா உட்பட ஜம்ரி வினோத் தமீம்தாரி ஆகியோரின் உயிருக்கு ஆபத்து இருப்பதால் காவல்துறை அவர்களுக்கும் தகுந்த பாதுகாப்பை அளிக்க வேண்டும் என்று ஃபிர்டவுஸ் வோங் வலியுறுத்தியுள்ளார். ரவாங்கில் உள்ள கோயிலை உடைக்கும் கும்பலுடன் இணைந்து செகு சந்திராவும் அந்த கோயிலை சுத்தியலால் உடைக்கும்படியான காணொலி இந்துக்களை அதிகம் பாதித்தது. இப்போது காசு கொடுங்கள் என்று காணொலி வழி செகு சந்திரா கையேந்தி இருப்பது பலருக்கு காமெடியாய் தெரிகிறது. அனுபவி ராஜா அனுபவி என்ற மனநிலையில்தான் அவரை பெரும்பாலான இந்துக்கள் எதிர்நோக்குகிறார்கள். இந்த நிலையில் காமெடியின் உச்சமாய் ஒருவர் செகு சந்திராவின் வங்கி எண்ணுக்கு ஒரே ஒரு காசை மட்டும் மேபேங்க் மூலம் அனுப்பி வைத்து நூதனமான முறையில் தனது எதிர்ப்பை பதிவு செய்துள்ளார். இப்படி எல்லா பக்கமும் எதிர்ப்பு சூழ்ந்திருக்கும் நிலையில் இனியாவது சம்பந்தப்பட்ட தரப்பு தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பதே சிறப்பு என்று பெரும்பாலோர் சொல்கிறார்கள். அதேபோன்று இத்தகவல்களை மேற்கொண்டு செயல்பட விடாமல் சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும் என்பதே பலரது எதிர்பார்ப்பு. அதேபோல் இந்து சமூகமும் சட்டத்தை கையில் எடுத்துக் கொள்ளக்கூடாது என்றும் வன்முறை தீ பரவாமல் இருக்க இப்போதைக்கு உடனடி நடவடிக்கை அவசியம் தேவை என்றும் அரசு இதற்கு உரிய தீர்வை காண வேண்டும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. Ni, anak Aram Jada ni, saya rasa ni keling barwa ni, yang pondan ni, dia nak serang saya dengan 3 parang, dengan full mask. Kita tahulah siapa ni, Aram botol kicap, pecahkan rumah cikgu ni, tengok. Semua grill, semua dah hancur. Semua dah hancur dengan kereta cikgu. Ni Haram Jada punya yang pondan ni sampai pecah ni. Alright. Saya tak tahu apa nak cakap. Tolong viralkan. Kalau boleh bantuan, bagi bantuan. Tolong bagi kat cikgu bantuan. Saya tak tahu apa nak buat lepas ni. Betul-betul Haram Jada punya botol kicap. Siaplah korang. Tengok kereta cikgu dibakar. Teruk-teruk lagi ada kat rumah tu 2 kereta lagi terbakar. Siapa nak jawab sekarang? Tengok kereta cikgu dibakar. Teruk-teruk lagi ada kat rumah tu 2 kereta lagi terbakar. Siapa nak jawab sekarang? Tengok kereta cikgu dibakar. Teruk-teruk lagi ada kat rumah tu 2 kereta lagi terbakar. Siapa nak jawab sekarang? மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.